ஆரோக்கியத்தாயே மாமரியே வணக்கம் வணக்கம் அம்மா. அகிலம் போற்றிட உயர்ந்தாயே வணக்கம் வணக்கம் அம்மா. தாயே மாமரியே வணக்கம் வணக்கம் அம்மா. தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானே. தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானே. ஆதலினால் நீராதான் புகழ்வார். ஹாய் கைஸ், நம்ம இப்போ வேளாண்மையில் வந்துருக்கிறோம். நம்ம நல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வடப்பாவை சாப்பிடுங்க. அனைவரும் போற்றும் தாயானே ஆரோக்கிய தாயே மாமரியே வணக்கம் வணக்கம் சூசை ராஜா அவர்களே, சூசையை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆய் சூசை, வாங்க வேளாங்கண்ணி. ஹாய் கைஸ், இப்போ நம்ம சூசையை பார்க்க போயிட்டு இருக்கோம். கிடைக்கல. நம்ம வரும்போது அவர் காணாம போயிடாரு, அவர் வரும்போது காணாம போயிடும். அதனால இப்போ சூசையை நம்ம பார்த்துட்டோம். எனக்கு வேண்டும் வரம் தருவாயே வேளாங்கண்ணி மரியாயே. எனக்கு வேண்டும் வரம் தருவாயே. தாளா சுமையா தளர்ந்து போனேன், மீளா துயரம் அடைந்தேனே. வேளாங்கண்ணி மரியாயே, எனக்கு வேண்டும் வரம் தருவாயே. தன்னுடைய மகன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற அங்கே ஒத்துழைக்கிறார். அங்கே அன்னை மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். இயேசுவுக்கு ஏற்ற விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து, நற்செய்திக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்ந்து, நம் அன்னையை போல் ஒரு திரு பயணியாக வாழ்வதற்கு தான் அந்த அன்னை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறாள். இன்று நான் இந்த திருத்தலத்தில் இந்த திருப்பலியை உங்களோடு இணைந்து ஒரு திருப்பயணியாக உங்களோடு இணைந்து ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நம் எல்லாருக்காகவும் ஜெபிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். We are pilgrims of hope. We are in the Jubilee year, and so our life is really a journey, and it is a journey to the Father. You take the Bible. Bible is a journey. It begins from the book of Genesis, the first book of the Bible, where Genesis 1 and 2, we find God beginning his journey. How does he begin? He begins by creating this world. He begins by creating me and you. And he wants to reach the new heaven and the new earth. And that is in Revelation chapter 21-22. And so he wants to reach the new heaven and earth. So even the Bible is a journey.
எனக்கு வேண்டும் வரம் தருவாயே. அது நமது திருமறையில் சொல்வதற்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையும் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கின்றது. எல்லாரும் பக்தியோடு அமைதியாக இருங்கள். தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார், வசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை பெருங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. இறைவா, புனித ஆரோக்கிய மாதாவின் திருவுருவம் தாங்கிய இந்த திருத்தேரை ஆசீர்வதித்தருளும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களில் எல்லாம் உமது இறை ஆற்றல் செயல்படுவதாக. இந்த தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய மாதா, உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றையும் உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உங்கள் குரல் விண்ணை தொட அனைவரும் உரத்த குரலில் சொல்லுங்கள். மரியே வாழ்க. ஆவே மரியா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.
சென்று கொண்டே இருக்கலாம். சென்று கொண்டே இருங்கள். சென்று கொண்டே இருங்கள். சென்று கொண்டே இருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களும் 6வது திருச்சேரிக்கு பின்னால் செல்கிறவர்கள் சென்று கொண்டே இருங்கள். சென்று கொண்டே இருங்கள்.
ஆவே மரியா 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 ஆவே